வணக்கம் பசங்களா. ஒன் பீஸில் இப்போ ரீசெண்டாக வந்த எபிசோட்ஸில் 2 தரமான அட்டாக் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷாங்சனனோட டிவைன் டிபார்ச்சர் அட்டாக் தான். அண்ட் செகண்ட் வந்து நம்ம தலைவர் கார்ப்போட கேலக்ஸி இம்பேக்ட் அட்டாக் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2 அட்டாக்ல எது மாசாக இருந்துச்சுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்க்கறதே தரமாக இருந்துச்சு, சீனாவும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக மாசாக இருக்கணும்ல, அது எதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த 2 அட்டாக்கோட எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்தந்த வீடியோவில் அந்த அட்டாக்கை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த 2 அட்டாக்கோட டேமேஜ் லெவல் தாங்க வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஷாங்சனோட வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஷாங்சன் அவரோட டிவைன் டிபார்ச்சர் அட்டாக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிட்டு காலியாக இருப்பான், கில்லர் காலியாக இருப்பான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூலே வந்து நிறைய பேர் நாக் அவுட் ஆயிருப்பாங்க. ஏன்னா கான்கர் ஆகிய ரிலீஸ் பண்ணியிருப்பார்ல கூட சேர்த்து. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கடுத்து ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கும், ஃபுல்லாக செதறல. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லிட்டு சொல்லலாம், ஷிப்புக்கும் சரி க்ரூக்குமே சரி. அப்படியே இப்போ கார்ப்போட கேலக்ஸி இம்பாக்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேலே வானத்தில் வந்து எகிரி குதிச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி குத்திருப்பாரு. ஸோ அது குத்துனதுல அந்த ஒட்டுமொத்த ஐலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கி இருக்காது, ஐலாண்ட் நொறுங்கல. பட் ஐலாண்டில் ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கி இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து மாங்கலை தெளிவாக காட்டியிருப்பாங்க அது நொறுங்குற மாதிரி. ஆனால் அனிமேஷன்ல அது ஏதோ உருகுச்சின்னு சொல்லிட்டு சொல்லாங்க பில்டிங்லாம், அந்த மாதிரி தான் வந்து அனிமேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் நான் அனிமேஷன் பற்றி என்ன பேசிட்டோம், நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம். ஸோ அதை வந்து விட்டுடலாம். அனிமேஷன் வந்து லைட்டாக சொதப்பிக்கிறாங்க தான் அந்த எஃபெக்ட்லாம். ஸோ அதை வந்து விட்டுருவோம். பட் அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சிருக்காரு, சுற்றி இருந்த பில்டிங் எல்லாமே நொறுங்கி இருக்குது. அண்ட் அங்கே இருந்த பைரட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அப்பயுமே கொஞ்சம் பைரட்ஸ் வந்து மிஞ்சினாங்க தான். பட் நம்ம அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஏன்னா அட்டாக் வந்து பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை விட்டுருவோம் நம்ம. ஸோ இந்த டேமேஜ் ஸ்கேல் படி பார்க்குறப்ப கார்போட அட்டாக் தாங்க வந்து மாசா இருந்துச்சு. ஏன்னா அவரோட டேமேஜிங் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஷாங்சன் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சாதா ஒரு கப்பலில் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால டேமேஜ் படி பார்க்குறப்ப நம்ம கார்போட அட்டாக் வந்து மாசுனே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து எந்த இடத்துல இல்லை யார் மேலே அவங்க யூஸ் பண்ணாங்கன்றத வந்து பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து நம்ம கார்ப் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துப்போமே. கார்ப் வந்து அவரோட கேலக்ஸி இம்பாக்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாரு. அவர் யூஸ் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா பைரட் ஐலண்ட் தான். அண்ட் அந்த அட்டாக்ல பைரட் ஐலண்ட் ஒட்டுமொத்தமாக நொறுங்கல, அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நொறுங்குச்சு, கரெக்டா? அண்ட் அந்த குறிப்பிட்ட பகுதி நொறுங்கினதுல சாதா பைரட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்களே தவிர பெரிய ஆளுங்க யாருமே அங்கே வந்து இல்லை. நம்ம பிளாக் பெல்ட் பைரட்ஸை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதில் இல்லை. அண்ட் அந்த அட்டாக்ல அவங்க யாருக்குமே எதுவுமே ஆகலை, அவங்களாம் தள்ளி தான் இருந்தாங்க. மேபி அங்கே இருந்து தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. ஆனால் நம்ம ஷாங்சன் டிவைன் டிபார்ச்சர் அட்டாக் யூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் யூஸ் பண்ண ஆள் வந்து 3 பில்லியன் பவுண்டி இருக்கிற கேப்டன் கிட் மேல வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் அந்த 3 பில்லியன் பவுண்டி இருக்கிறவனே ஒரே அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு மேலே சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து இந்த கேட்டகரியில் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஷாங்சனோட அட்டாக் தான் வந்து மாசா இருந்துச்சு இந்த இது படி பார்க்குறப்ப. ஏன்னா கார்ப் வந்து அட்டாக் லான்ச் பண்ணார் தான், அதில் ஏகப்பட்ட பைரட்ஸ் வந்து காலி ஆனாங்க. ஆனால் அவர் எந்த பெரிய ஆளுங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து லான்ச் பண்ணல, சாதா பைரட்ஸ் கிட்ட தான் லான்ச் பண்ணாரு. ஆனால் நம்ம ஷாங்சனை சாதா பைரட்ஸ் கிட்ட வந்து அட்டாக் லான்ச் பண்ணல, அவர் லான்ச் பண்ணது 3 பில்லியன் பவுண்டிங்கிற ஒருத்தங்கிட்ட லான்ச் பண்ணாரு. அண்ட் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுல காலி ஆயிட்டான். ஸோ இப்போ இதுபடி பார்க்குறப்ப யார் மேலே லான்ச் பண்ணாங்க அண்ட் எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதுபடி பார்க்குறப்ப நம்ம ஷாங்சனோட அட்டாக் தாங்க வந்து மாசா இருந்திருக்குது. இப்போ அடுத்து தேர்டா என்ன பார்க்க போறோம்னா, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, நம்ம கார்ப் அப்புறமா ஷாங்ஸ், இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏர்ல இருந்து தான் அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கார்பால லேண்ட்ல நின்று அந்த அட்டாக் லான்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேலேருந்து அடிச்சாதான் கீழே வந்து நொறுக்கும், கரெக்டா? கீழே இருந்து அடிச்சா எந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இந்த கம்முசாரி அட்டாக் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்சனோட டிவைன் டிபார்ச்சர், அது நின்று அடிக்கிற அட்டாக் தான். நம்ம ராஜர் வந்து அடிச்சிருப்பாரு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம தான் நம்ம ஷாங்சன் பறந்துனே தான் வந்து அட்டாக் வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து உள்பக்கமாக தான் கத்தி வந்து எடுத்துருப்பாரு, அது வெளிப்பக்கமா எடுக்கிற அட்டாக்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோல பேசிட்டு இருப்போம். நம்ம ஷாங்சனோட டிவைன் டிபார்ச்சர் ராஜரோட டிவைன் டிபார்ச்சர் கம்பேர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோல இதை பத்தி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். ஸோ அதை பத்தி இதில் சொல்ல தேவைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க, லிங்க் வந்து அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே ஏர்ல இருந்து அட்டாக் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதுல கார்ப்புக்கு வந்து பெரிய இது கிடையாது. ஆனால் ஷாங்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஏர்ல இருந்துக்கிறாரு, கரெக்டான பேலன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இல்லை. அவர் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாரு. ஸோ அவரோட டிவைன் டிபார்ச்சர் ஃபுல் பவர் இல்லைன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கார்ப்பும் வந்து சும்மா சாதாரண கிடையாதுங்க. அவருக்கு வந்து இப்போ வயசாயிடுச்சு, அது வந்து பிரைம் கார்ப் வந்து கிடையாது. சப்போஸ் பிரைம் கார்ப் வானத்தில் எகிரி குச்சிட்டு அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்ணி இருந்தாரு அப்படின்னா இந்த அட்டாக்கோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இப்போ இருக்கிறது வயசான கார்ப்பு தான். ஸோ இதுலேருந்து வந்து நமக்கு என்ன புரியுதுன்னா 2 பேருக்குமே 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தான். ஷாங்சனுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருந்தது, அண்ட் அதே மாதிரி கார்ப்புக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருந்திருக்குது. அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்.
இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிலேட்டடாங்க. நான் அதை சொன்ன பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஸ்கேல் வந்து கார்போர்ட் அட்டாக் வந்து பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அதை வந்து இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபோர்த் பாயிண்ட்ல முன்னாடி சொன்ன மாதிரி கார்போட கேலக்ஸி இம்பாக்ட் எல்லா பரிசும் வந்து அடிச்சு காலி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அவர் வந்து எல்லா பரிசும் அடிச்சு காலி பண்ணுறதுக்கு அவர் ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாரு. ஆனால் நம்ம ஷாங்ஸான அந்த மாதிரி பைரட்ஸை காலி பண்ணோம்னா அட்டாக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ மேபி அவர் திருப்பி இந்த மாதிரி கூட்டம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக அவரோட கான்கரர் ஹாக்கி ரிலீஸ் பண்ணாலே போதும், அந்த ஒட்டுமொத்த இடமே வந்து காலி ஆகிடும். ஆனால் நம்ம கார்ப் கிட்ட கான்கர் ஹாக்கி கிடையாது. அதனால இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க. நிறைய பேர் இந்த அனிமேஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா கார்போட கேலக்ஸி இம்பாக்ட் எபிசோடில். அதில் ரெட் கலரில் லைட்னிங் மாதிரிலாம் போச்சுல, அதை பார்த்துட்டு கார்ப்புக்கு கான்கர் ஹாக்கி இருக்குதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. பட் கார்ப்புக்கு கான்கர் ஹாக்கி கிடையாதுங்க. இது வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் பண்ணவே இல்லை ஓட. அண்ட் அதே மாதிரி அனிமலையும் சரி இல்லை மாங்காலையும் சரி கார்ப்புக்கு கான்கர் ஹாக்கி இருக்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ கார்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. மேபி அவர்கிட்ட இருக்கலாம், அதை பற்றி அவர்மா ஓட சொன்னாலும் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு கார்ப்புக்கு வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ கார்ப் வந்து கான்கர் ஹாக்கி இல்லாதனால அவர் ஒரு கேலக்ஸி இம்பாக்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த பைரட்ஸை வந்து காலி பண்ணாரு. ஆனால் நம்ம ஷாங்ஸன் நடந்து வந்திருந்தாலே போதும், அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த பைரட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் படி பார்க்குறப்ப கார்ப்பை விட ஷாங்ஸன் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாங்ஸன் கான்கர் ஹாக்கி ரிலீஸ் பண்ணதால பைரட்ஸ் வந்து காலியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கார்ப் வந்து பைரட்ஸை காலி பண்ணுறது ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணாரு. ஸோ இதுபடி பார்க்குறப்ப ஷாங்ஸன் தான் வந்து மாசா இருந்தாரு. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம கார்ப் வந்து கேலக்ஸி இம்பாக்ட்ல பைரட்ஸையும் காலி பண்ணாரு, அதே மாதிரி சுத்தி இந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணாரு. இப்போ நம்ம ஷாங்ஸனால கான்கர் ஹாக்கியை வச்சு பைரட்ஸை காலி பண்ண முடியும், ஆனால் சுத்தி இருக்கிற இடத்த காலி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டவுட்னு சொல்லிட்டு சொல்லலாம், பட் முடியும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பைடை மீட் பண்ண போவார்ல, நடந்து போவார் பார்த்தீங்களா மாசான சீன் வரல, அதில் அவர் கான்கர் ஹாக்கி ரிலீஸ் பண்ணின்னு போவார். அப்படி போகிறப்ப ஒயிட் பைடோட ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடிவாங்க. அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, நான் ஃபோட்டோ போடுறேன் நீங்களே பாருங்க. அந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கும் சாதா கான்கர் ஹாக்கி ரிலீஸ்க்கு. அவர் அந்த டைமில் ஃபுல்லாக கூட ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. இல்லை ஃபுல்லாக தான் பண்ணார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட் பைடே சொல்லியிருப்பாரு எவன்டா ஒரு எனிமி ஷிப்புக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண வருவான்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் ஃபுல்லாக தான் ரிலீஸ் பண்ணார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப சின்னதாக டேமேஜ் வந்து ஆச்சு அந்த ஷிப்புக்கு. ஸோ இப்போ கான்கர் ஹாக்கியை நம்ம ஷாங்ஸனை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா பைரட்ஸுக்கும் டேமேஜ் ஆகும், அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சுற்றி இருக்கிற பில்டிங்கும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி கார்போட அட்டாக் மாதிரி நொறுங்காது ஒட்டு மொத்தமாக, பட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா விரிசல் விழும் அண்ட் அதே மாதிரி இடிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா கான்கர் ஹாக்கியில் ஆகாது. ஸோ நம்ம கார்ப் பில்டிங்லாம் டெஸ்ட்ராய் பண்ண முறையே நம்ம ஷாங்ஸனும் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சார் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் அட்டாக்லேயே அவர் வந்து அதை பண்ணிட முடியும். அதனால இந்த பாயிண்ட் படி பார்க்குறப்ப நம்ம ஷாங்ஸன் தாங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ முடிவாக என்ன தாண்டா சொல்ல வர, நம்ம ஷாங்ஸனோட டிவைன் டிபார்ச்சர் வந்து மாசா இருந்துச்சா, அப்படி இல்லைனா நம்ம கார்போட கேலக்ஸி இம்பாக்ட் வந்து மாசா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் ஷாங்ஸனோட தாங்க சொல்லுவேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்டே எடுத்துப்பேன். ஷாங்ஸன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணது 3 பில்லியன் பவுண்டி இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட, அவனா ஒரே ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தள்ளிட்டாரு. ஆனால் கார்ப் வந்து போட்டு தள்ளு சாதா பைரட்ஸை தான் வந்து போட்டு தள்ளினாரு. அவங்களாம் வந்து பெரிய ஆளுங்களை கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் எந்த ஒரு ஃபேமஸான பைரட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளல. ஆனால் அதே மாதிரி பிளாக் பெல்ட் பைரட்ஸோட மெம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணல. சப்போஸ் இப்போ பிளாக் பெல்ட் பைரட்ஸோட மெம்பர்ஸ் டாப் மெம்பர்ஸ் இவர் அட்டாக் லான்ச் பண்றப்ப அவங்க கீழே இருந்தாங்க அப்படின்னா அண்ட் இவர் அட்டாக் வந்து லான்ச் பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி அஃப்கோர்ஸ் கன்ஃபார்மா டேமேஜ் ஆகும் தான், பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்ல அவங்க ஒரே டேல காலி பண்ணிருக்க முடியாது. ஆனால் நம்ம ஷாங்ஸன் ஒருத்தவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேலே காலி பண்ணாரு. அண்ட் அவனுக்கு வந்து 3 பில்லியன் பவுண்டி வந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஸனோட அட்டாக் வந்து நான் மாசன்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் இது அஃப்கோர்ஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எப்பன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரைம் கார்ப் வந்து அங்கே இருந்து அந்த அட்டாக் அவர் லான்ச் பண்ணியிருந்தார் அப்படின்னா அண்ட் அவருக்கு கீழே அட்டாக் லான்ச் பண்றப்ப ஒரு பிளாக் பெல்ட் பைரட்ஸோட மெம்பர் வந்து இருக்கிறான், அதுவும் ஸ்ட்ராங்கான மெம்பர் வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுப்பேன், அவனை வந்து ஒரு போட்டு தள்ளிட்டார் அப்படின்னா அப்போ நம்ம ஷாங்ஸனையும் அப்புறம் பிரைம் கார்ப்பையும் கம்பேர் பண்றப்ப அந்த டைம்ல ரிசல்ட் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம ஷாங்ஸனோட டிவைன் டிபார்ச்சர் அட்டாக் தான் மாசா இருந்ததுங்க கார்ப்போட கேலக்ஸி இம்பாக்ட் அட்டாக்கை விட. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக தான் இது பண்ணேன். நான் வந்து ஷாங்ஸனை எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணல, அதே மாதிரி கார்ப்பை பிடிக்கின்றதுக்கு அவருக்கு நான் சப்போர்ட்டும் பண்ணல. ரெண்டு பேரையும் நான் வந்து பார்த்தேன், பொதுவாக நின்று பார்த்தேன். அதில் நம்ம ஷாங்ஸனோட அட்டாக் தான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா கார்போட அட்டாக் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஏன்னா டேமேஜ்ல வந்து பெருசாச்சுல. அப்புறமா யோசிச்சு பார்க்குறப்ப தான் அவர் எந்த பெரிய ஆளையும் அவர் வந்து போட்டே தள்ளியே, ஆனால் ஷாங்ஸனை வந்து ஒரு பெரிய ஆளை ஒரே அடியில் போட்டு தள்ளிட்டாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இவர்கிட்ட தான் வந்து பவர் அதிகமாக இருந்தது அட்டாக்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் முன்னாடி போட்ட அந்த டிவைன் டிபார்ச்சர் வர்சஸ் டிவைன் டிபார்ச்சர், அதாவது நம்ம
ஷாங்ஸ் அண்ணா vs ராஜர் போட்டப்ப நீங்கள் நிறைய பேர் வந்து ஷாங்ஸ் அண்ணா vs கார் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அனிமேட் ஆனதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் சொன்ன ரிசல்ட்டை உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் நான் சொன்னதை உங்களால் ஏற்றுக்க முடியல, அப்படி இல்லைன்னா ஒரு பாயிண்ட் எதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லை நான் வந்து சொன்னது கரெக்ட் தான், உங்களால் அதை ஏற்றுக்க முடியுதுன்னா அதே வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா ஷாங்ஸ் vs கார் போர்டு அட்டாக் பற்றி, இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு 2 அட்டாக் நான் கம்பேர் பண்ணணும், அதை வந்து யார் ஸ்ட்ராங்கு இல்லை யார் மாசுன்னு சொல்லிட்டு நான் போகணும்னு நினச்சிங்கன்னா அது யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வச்சு ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேனே. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு கார்ப்பு vs ஷாங்ஸ் அந்த அட்டாக்ல யாரோடது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.